பாகிஸ்தானுக்கு அந்த வாட்டி ஆனால் எழுந்துக்காத அளவுக்கு ஒரு வாட்டி அடிக்கணும் சார். போர் சூழும் அபாயம் இருக்கிறது. நான் சந்தோஷமாக இருக்கல, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இந்த நிலையில் வந்து இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட், இந்தியா பதிலடி கொடுக்கும். நம்மகிட்ட ஒரு பிரம்மோஸ் மிசைல் இருக்குது. பிரம்மோஸ் மிசைல் சுகாய் 30 டெஸ்ட் ஃபயரும் பண்ணியாச்சு. அவங்களுக்கு மெயின் ஆஃப் எக்கானமி சப்போர்ட் பண்ணுறது, கன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா துருக்கியும் சைனாவும் தான். வேறு யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, இது மூணும் ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது மூணும் நம்மக்கிட்ட டார்கெட்டில் இருக்குது. பிரச்சனைன்னு வந்துச்சு 3 இடத்த அடிச்சுன்னா அவங்களுக்கு அதை வார்னு ஒரு சூழல் வந்து அந்த வாரோட அட்வான்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 3 சிட்டிஸ் நம்ம அட்டாக் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு அதை நம்ம ஒரு 7 நாளில் நம்மளை அவங்கள we can make them 7 days தான் சார். 7 நாள் போதும் இந்தியாவுக்கு. சும்மா இந்தியா நியூக்ளியர் ஸ்டேட்டு, அதனால பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பனை விடுவானுங்க, இதெல்லாம் சும்மா ஒரு பயம்படுத்துது தான் சார். கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்ற மாதிரி தான் அதெல்லாம். இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்குலாம் அந்த அளவு தைரியமும் கிடையாது. ஏன்னா அவங்க நியூக்ளியர் வச்சா நம்மகிட்ட நியூக்ளியர் இல்லையா, அவங்களோட எவ்வளோ, அவங்க 120 தான் இருக்குது, நம்மகிட்ட 700-800 இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸு. நான் என்னோட பெரிய கன்லாம் கூட எடுத்துனேன். 2 கன்னை 150 mm ஹோவிட்சரை வச்சு அடித்தானே சைலண்டர். பாகிஸ்தான் போஸ்ட் ஒரு 10 போஸ்ட் அடிக்க சொல்லுங்கள், எல்லாம் பண்ண வேண்டிய நேரத்தை கரெக்டாக சம்பவம் பண்ணுவாங்க. இல்லை அகண்ட பாரதம்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி அது அகண்ட பாரதத்தில் அதுதான் சார். இப்போ கூட சொல்லுவேன், பிஓகே நம்புறது. அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் மோடியும் சொல்லியிருக்காரு சார், பிஓகே. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சார். கண்டிப்பாக இதுதான் வாய்ப்பு சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பது ஓய்வு பெற்ற முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம் சார். நேற்று வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் பாகிஸ்தான் இந்தியாவுடைய நிலைமை எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு. மாறி மாறி வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறாங்க, நாங்கள் அது பண்ணுவோம், நாங்கள் பதிலுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு மாறி மாறி இரு நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி சார் இருக்கும்? இது போருக்கு வழிவகுத்த மாதிரி இப்போ இருக்குதா, எப்படி சார் அது? ஒரு டூரிசம், அதாவது நம்ம வந்து டூரிஸ்ட் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, ரிலாக்ஸேஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்கள ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து கொலை பண்ணுறது அப்படின்னா இதை விட ஒரு மோசமான செயல் வேறு எதுவும் பண்ண முடியாது. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து இஸ்ரேலில் ஹமாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி செயல் தான் இப்போது லஷ்கர் இ தைபாவோட ப்ராக்சி, த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்றவங்க வந்து இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு துணைப்பு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் செயல்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக செயல்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 4 பேரில் 2 பேர் பாகிஸ்தானி, 2 பேர் வந்து அந்த லோக்கல் அங்கே ஃபேல்காம். இன்னைக்கு கூட வந்து அவங்க 2 பேர் லோக்கலோட ஆதிலும் இன்னொருத்தர் 2 பேர், அவங்க 2 பேரோட வீடு இன்னைக்கு எரிச்சிருக்காங்க. ஐடி போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க வீடை பஹல்காமில். ஸோ இதனால என்ன பிரச்சனைகள், மேற்கொண்டு பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா போர் சூழும் அபாயம் இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து இண்டஸ் வேலி இப்போ 5 நம்ம ஒரு முக்கியமான ஒரு 5 இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒன்று வந்து இண்டஸ் வேலி தண்ணி, அந்த 3 ரிவர் இருக்குது. அதாவது மொத்தம் 6 ரிவர் இருக்குது அந்த சைடில். பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீர் சைடில் மொத்தம் 6 ரிவர் இருக்குது. அதில் 3 ரிவர், அதாவது இண்டஸ், சென்னாப், ஜேலம், இந்த 3 ரிவரும் வந்து இண்டஸ் பாகிஸ்தானுக்கு போகிற நதி. பாகிஸ்தானுக்கு இந்த 3 நதியிலேருந்தும் ட்ரிபியூட்டரிஸ் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த 3 நதி கூட தண்ணியை ஃபுல்லாக ஸ்டாப். 90% ஆஃப் பாகிஸ்தான் வந்து இந்த நதியோட தண்ணியை நம்பி தான் அவங்க அக்ரிகல்ச்சரே இருக்குது. 90% அக்ரிகல்ச்சர் வந்து தண்ணி. இப்போ இந்த தண்ணின்றதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நரேந்திர மோடி நேற்று சொன்னார், பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் கோ வித் ஈச் அதர். தண்ணியும் ரத்தமும் ஒரே இதில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ தண்ணின்றது வந்து அவங்க லைஃப் லைன். இதனால என்ன ஆகும்னா பாகிஸ்தானோட அக்ரிகல்ச்சர் பயங்கரமாக பாதிக்கப்படும். பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி என்னன்னா, அந்த தண்ணி இண்டஸ் வேலி ட்ரீட்டியை நான் அபஹேன்ஸில் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய அடி. அவங்க வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்லுங்க, இந்த இண்டஸ் வேலி நதி வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா எங்கள் மேலே போர் தொடுக்கும் அபாயம் நீங்கள் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். நம்ம எம்பசியில் ஆள் குறைப்பு நடந்துட்டாங்க. பாகிஸ்தான் அட்டாச்லாம் பர்சனாக நான் கிரேட்டான்னு சொல்லி எல்லாரையும் திருப்பி அமைச்சிட்டாங்க. ஈவன் நீங்கள் வைத்தியம் பார்க்குறதுக்கு வந்தவங்க கூட 2 நாள் எக்ஸ்ட்ரா, 1 நாள் கொடுத்துட்டு 3 நாளைக்குள்ளே எல்லோரும் வெளில போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அறிகுறிகள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு போர் சூழும் அபாயம்க்கு கொண்டு போகிற அளவுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம இதெல்லாம் பண்ண உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஏர் ஸ்பேஸ் நாங்கள் பிளாக் பண்ணுறோம்,
இந்திய விமானங்கள், இந்தியன் ரெஜிஸ்டர்டு விமானங்கள், அதாவது இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட்டோ, எந்த விமானங்கள் இந்தியனில் ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த விமானங்கள்லாம் எங்கள் மேலே பறக்கக்கூடாது. ஆஸ் சச் நீங்கள் இப்போ நரேந்திர மோடி போயிட்டு வந்தார் இப்போ சவுதி அரேபியாவுக்கு, அப்போ கூட பாகிஸ்தான் மேலே ஃப்ளை பண்ணவே இல்லை. அவர் இந்த பக்கமாக நம்ம வேறு பக்கமாக தான் ஃப்ளை பண்ணுவோம். இந்த வாட்டி ஏன் இதை செய்யணும், இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கார்கில் வாராக இருக்கட்டும், மும்பை அட்டாக்காக இருக்கட்டும், புல்வாமாவாக இருக்கட்டும், இல்லை அடிக்கடி நடக்கிற தீவிரவாதிகள் தாக்குதலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பாகிஸ்தான் சொல்லி துணை போயிட்டே தான் இருக்குது. ஸ்டாப் பண்ணுற, அதை நிறுத்தணுன்ற ஒரு எண்ணமே இல்லை அவங்களுக்கு. ஜம்மு காஷ்மீரில் சாந்தி நிலவக்கூடாதுன்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ இதெல்லாம் சுற்றி இதெல்லாம் ஒருமிச்செல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு தீவிரவாத இயக்கத்தோட நோக்கம். ஸோ இதெல்லாம் நிலைக்குலிக்கிற வகையில் இந்த மாதிரி இந்த டெரரிஸ்ட் அட்டாக், அதுவும் டூரிஸ்ட் ஸ்பேட்டில் நடக்கும்போது இது வந்து எல்லாருக்கும் ஒரு பீதியை கொடுக்கறதுக்கு, அதாவது எக்கனாமிக்கலி இம்பேலன்ஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸாடஸ் ஆயிடுச்சு. இப்போ பேல்காம் பண்ணதுனால என்னாச்சு, அங்கே இருந்த புக்கிங்கு, அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு, அத்தனை வண்டி பாருங்க. இதனால என்ன, டூரிஸ்ட்னால என்ன நடக்கும், ஹோட்டல் புக்கிங் கிடைக்கும், வண்டிகள் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு கிடைக்கும், கைட்ஸ் இருப்பாங்க, அந்த சுற்றி பார்க்கறதுக்கு அந்த டிக்கெட்டு, அந்த டூலிப் கார்டனோ இல்லை பேல்காமில் ஏதாவது ஒரு பைஸ்ட்ரோ, அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, சாப்பாடு, ஹோட்டலு, இருக்கிற இடம், அவங்க வேலை, எவ்வளோ பேரோட இந்த போனீஸ், அந்த கோவேரி கழுதையை கூப்பிட்டு போயிட்டு அவங்க மலையில் ஏறுறதுக்கு வந்து கோவேரி கழுதை யூஸ் பண்ணுவோம், அவங்களோட வேலை வாய்ப்பு, எத்தனை பேரோட வேலை வாய்ப்பு அங்கே நிறுத்துவது. இப்போ இத்தனை பேர் வந்ததுனால எவ்வளோ பேரோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னென்னா இந்த தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்தினால அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கல, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுதான் உங்களோட முனைப்பாக இருக்குது. அதாவது ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட் என்ன, எல்லாரையும் நம்மளும் வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணுன்றது தான் நம்ம இந்தியாவோட கான்செப்ட். பட் இது வந்து எப்படி பார்க்குறாங்க பாகிஸ்தான்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் எனக்கு, நான் வாழலைன்னா நீங்களும் வாழக்கூடாது, அந்த மாதிரி நோக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா தீவிரவாதம்ன்றது என்னது, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுப்பா, நாங்கள் நல்லா இருக்கணும், என்னோட ரூல் படி நடக்கணும், நீங்களாம் நல்லா இருக்கக்கூடாது, நாங்கள் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ரொம்ப மோசமான ஒரு இது. இந்த நிலையில் வந்து இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட், இந்தியா பதிலடி கொடுக்கும். ஏன்னா இப்போ 3 விஷயங்கள் இருக்குங்க பாருங்க. 3 இடத்துல மிசைல் அடித்தா பெரிய இது அதை போர் சூழும் வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக லாகூரில், ராவல்பிண்டி, கராச்சி, இது 3 இடம் தான் அவங்களோட மெயின் ஹப்பு. இந்த பக்கம் கராச்சி வந்து எக்கனாமிக், இந்த நேவி மூலமாக இந்த பக்கம் கராச்சியை அவங்களோட என்ன மெயின் எக்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே கராச்சி தான் மெயின் போர்ட்டு. இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து 3 இருக்குது. இப்போ சென்னை போர்ட் இருக்குது, கல்கட்டா இருக்குது, சென்னை இது மும்பை இருக்குது, இந்த பக்கம் கோவா இருக்குது, கீழே கொச்சின் போர்ட் இருக்குது, டூட்டுக்கோடி இருக்குது, நிறைய விசாகப்பட்டினம் போர்ட், நிறைய போர்ட் இருக்குது. இந்தியாவில் வந்து 3 பக்கமும் கடல் சூழ்ந்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போர்ட்டு. ஆனால் மெயினாக பாகிஸ்தானுக்கு வந்து கராச்சி தான் மெயின். குவாதர் போர்ட்டும் கராச்சி போர்ட்டும் தான் மெயின். ஸோ நம்ம வந்து கராச்சியை இந்தியன் நேவி வச்சு கராச்சியை பிளாக் பண்ணோன்னா அவங்களோட பாதி கப்பல்கள் ஸ்டாப் ஆகிடும். அவங்களுக்கு ஃபுட் சப்ளைஸ் அது வழியாக தான் போக முடியாது, ஸ்டாப் ஆகிடும். இந்த பக்கம் வந்து ராஜஸ்தானில் ஃபுல்லாக ரெகிஸ்தான், நம்மளோட பார்டர் ஃபுல்லாக ராஜஸ்தான் குஜராத் பார்டர்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம 100% நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கானுங்க. அங்கேருந்து நம்மக்கிட்ட ஒரு பிரம்மோஸ் மிசைல் இருக்குது. பிரம்மோஸ் மிசைலோட ஏர் டு ஏர் மிசைல் ஏர்ஃபோர்ஸோட இதுக்கு என்னென்னா, பிரம்மோஸ் மிசைல் சுகாய் 30 டெஸ்ட் ஃபயரும் பண்ணியாச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 150 கிலோமீட்டர். இப்போ இங்கேருந்து ஏர்கிராஃப்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஏர்கிராஃப்ட் வந்து இங்கேருந்து அடிச்சிடும். பார்க்கமே, அதாவது வித் பியாண்ட் ரீச், பியாண்ட் விஷுவல் ரீச், பிவிஆர்னு சொல்லுவாங்க, பியாண்ட் விஷுவல் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. 150 கிலோமீட்டர் இங்கேருந்து பிரம்மோஸ் மிசைலோட நம்மளோட ஸ்பெஷாலிட்டினா, இங்கேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டு ஏர்கிராஃப்டோ எதுவோ அடிச்சிடும். S-400 மிசைல் இருக்குது. ஆர்மிக்கு மூணு டிஃப்ரெண்ட். ஆர்மிக்கு ஒரு வேரியண்ட் பிரம்மோஸ் இருக்குது, நேவல் வேரியண்ட் பிரம்மோஸ் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் வேரியண்ட் பிரம்மோஸ். ஏர்ஃபோர்ஸ் வேரியண்ட் பிரம்மோஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் 150 கிலோமீட்டர் சொன்னேன். அதே மாதிரி S-400 அதுவும் நீங்கள் ஏர்கிராஃப்ட் அங்கே டேக் ஆஃப் ஆச்சுன்னா 400 கிலோமீட்டர் இங்கேருந்து அடிச்சிடுவாங்க. இப்போ இந்த பக்கம் தான் வரப்போகுது, நம்மளை அடிக்கிறதுக்கு தான் வரப்போகுதுன்னா 400 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். இதுவும் கூட அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மிசைல் எல்லாமே அவங்ககிட்டயும் மிசைல் இருக்குது, நம்மக்கிட்டையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்மக்கிட்ட இப்போ இந்த S-400 பிரம்மோஸ்லாம் இருக்கிறதுனா நம்மக்கிட்ட இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸ்டு எக்யூப்டாக இருக்கும். நம்ம வி ஆர் ஆல்ரெடி எக்யூப்ட் வித் ஆல் தி. போர் வந்துச்சுன்னா இதனால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா, இப்போவே வந்து
பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு எக்கானமி பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே கடன் வாங்கி தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ IMF லோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக IMF என்ன கொடுத்துருக்காங்க, growth கம்மி பண்ணிட்டாங்க. இவர் 2.8% வளர்ச்சி இருக்கும்னும் போது அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 2.3 தான் வளரும் பாகிஸ்தான் அந்த மாதிரி. ஸோ வளர்ச்சி கம்மியாக அவங்களுக்கு வந்து எக்கானமி கம்மியாயிடும். அவங்களுக்கு பணம் வீக்கங்கள் நிறைய பிரச்சனைகள் அவங்க ஏற்கனவே. அவங்களுக்கு மெயின் ஆஃப் எக்கானமி சப்போர்ட் பண்ணுறது, கன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா துருக்கியும் சைனாவும் தான். வேறு யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. இன்னி தேதிக்கு அமெரிக்காவோ ரஷ்யாவோ பாகிஸ்தானுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. நம்மளோட இந்த தாக்குதல் நடந்தபோது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி தாக்குதல் அவங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னென்னு. அதே தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கு. அதனால ஃபோன் பண்ணி எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். அதோடு இன்னும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்ம ஆர்டிகல் 370 முடிஞ்ச போன அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம். அதாவது தீவிரவாதிகள் இயக்கத்தை, தீவிரவாதிகள் ஆக்கிரமிப்புகளை, தீவிரவாத சதிகள் எல்லாத்தையும் முறியடிச்சு ஒரு பெரிய அளவுக்கு, அது முன்னம் 90ஸ்லேயும் ஏர்லி 2000லேயும் இருந்த அளவுக்கு தீவிரவாதம் இப்போ இல்லைங்க. ஏன்னா ஓமர் அப்துல்லாவே சொல்லியிருக்காரு, ராத்திரி 10 மணிக்கெலாம் நான் வந்து சினிமா போகிறாங்க வராங்க, ராத்திரி 10 மணிக்கெலாம் நடக்கிறாங்க. முன்னாடிலாம் எப்படின்னா 5:30 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் ஸ்ரீநகரில் இருந்திருக்கேன். நான் வந்து அந்த சைடு இதுக்கும் போயிருக்கேன். நான் அந்த ஜம்முவோட பார்டர் கிட்டலாம் கூட நான் போயிருக்கேன். ஸ்ரீநகரில் இருந்திருக்கேன். 5:30 மணி ஆச்சுனாலே யாரும் வெளில போக முடியாது. காலைல 7 மணிக்கு மேலே தான் வெளில போக முடியும். ராத்திரியில் யாரும் நடமாட்டமே, வெறும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஸ்டேட்டு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வெளியில் போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் வந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டிகல் 370 பண்ணி நரேந்திர மோடி கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஜம்மு காஷ்மீரை வந்து இப்போ ஒரு அளவுக்கு முன்னோக்கி கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியை தான் சாரும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஜம்மு காஷ்மீர். அதே நிலையில் சார் இப்போ இந்தியாவுக்கு வந்து பல நாடுகள் வந்து ஆதரவு தெரியும். ஒருவேளை போர் சூழ்நிலைன்னா பாகிஸ்தானுக்கு வந்து நேரடி ஆதரவு நீங்கள் சொன்ன மாதிரி துருக்கியும் சைனாவும் அது எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க மறைமுகமானாலும்? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆர்ம்ஸ் சப்ளை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சைனா தான் கொடுக்குறாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் இந்தியாவுக்குன்னா, இந்தியாவுக்கு சப்போர்ட், இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்னு இருக்குது. ஆஸ்திரேலியாவும் சரி, ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி, பிரிட்டனும் சரி, ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட். ஏன்னா இந்தியா வந்து என்றைக்குமே தீவிரவாதத்துக்கு ஒத்து போகாத ஒரு நாடு. தீவிரவாதமும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பாதைகளே வேறு. இந்தியா என்றைக்குமே அவர் எப்பவும் சொல்கிறது வாசுதேவ குடும்பகம்ன்ற மாதிரி இந்தியா வந்து எல்லாரையும் வந்து ஃபேமிலியாக தான் பார்க்குது. இப்போ இத்தனை நாள் பங்களாதேஷ் கூட இருந்தது பாருங்கள். பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஷேக் ஹசீனாவும் சரி, காலிதாசியா இருந்தது போதும் சரி, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வேறு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இது பண்ணாங்க. இப்போ இந்த யூனிஸ் கவர்மெண்ட் வந்த உடனே அது பண்ண மாட்டேன், அவங்க ஒரு டோட்டலாக வந்து ஹீ ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் சைனா ஆர்ம்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பண்ண உடனே அகெயின்ஸ்டாக இப்போ ஒரு வார்த்தை விட்டார்ல, இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு பங்களாதேஷ் சொன்னார்ல, அந்த மாதிரி இது கொண்டு வந்த உடனே இந்தியா என்ன பண்ணாங்க, ட்ரேடு அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த பக்கம் எங்கள் இந்தியா வழியாக கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது இன்டர்நேஷ்னலி. இந்தியா வந்து ஹேஸ் குட் ஆர்ம்ஸ் பவர், மிலிட்ரி பவர், பொலிட்டிக்கல் பவர், மேன் பவர் அதிகம், எல்லாமே இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து இது ஒரு நஷ்டம். யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு நஷ்டம் தான், பட் பாகிஸ்தானுக்கு ரொம்ப இன்னும் பெரிய நஷ்டம். ஏன்னா ஏற்கனவே எக்கானமி டவுன், இன்னும் போச்சுன்னா இன்னும் பயங்கர எக்கானமி டவுன். அண்ட் 3 தான் சொல்கிறேன், இந்த 3 பிளேஸு லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, இது 3 ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது 3 நம்மக்கிட்ட டார்கெட்டில் இருக்குது. பிரச்சனைன்னு வந்துச்சு 3 இடத்த அடிச்சுன்னா அவங்க எக்கானமி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதே நேரத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இதை வந்து நல்ல ஒரு வாய்ப்பு, பாகிஸ்தானை வந்து இந்த நேரத்தில் அடிச்சே ஆகணுங்கிறாங்க. இது ஆக்சுவலாக 1971 சர்தார் பட்டேல், நேரு கவர்மெண்ட் இருந்தபோது சர்தார் பட்டேல் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருந்தா. ஏன்னா 1971 வாரில் வந்து பங்களாதேஷ் ரிலீவ் பண்ண உடனே இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆக்கிரமிக்கிறதுக்கு. சர்தார் பட்டேல் இன்ஃபேக்ட் வந்து அவர் இதுவாக சொன்னார், பண்டிட் நேருவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணார். இந்த டைமு சாம் மானெக்ஷா இருந்தபோது அவர் சொன்னார், நம்ம இது டேக் ஓவர் பண்ணிடணும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து விட்டு கொடுத்தது தான் இன்னைக்கு இப்போ நடக்கிற அந்த தீவிரவாதம். ஏன்னா அந்த பாலாகோட்டும் சரி எல்லாமே இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது. அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா டெரரிஸ்ட் கேம்பே இருந்திருக்காது அங்கே.
அண்ட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருந்ததுன்னா நம்ம பாகிஸ்தான் தொடவே வேணாம். எல்லாத்தையுமே இப்போ அந்த ரெயிலோ ரோடோ டைரெக்டாக அப்படியே யூரோப்புக்கு நம்ம ரோடே பண்ணியிருக்கலாம். ஸ்ட்ரெயிட் ரோடு, ட்ரெயின் ட்ராக் எல்லாமே போட்டிருக்கலாம் நம்ம அந்த சைடு யூரோப்புக்கு எல்லாத்துக்குமே. அந்த அளவுக்கு எக்கானமி நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டேஞ்சென்ட்டில் போயிருந்துருக்கோம். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் டைரெக்டாக கனெக்டட் வித் எல்லாமே இந்த யூஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரிஸ், இந்த கசகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அதுக்கெல்லாம் கூட கனெக்டடில் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் சைனா இருக்கிறத விட இந்த பக்கம் பாகிஸ்தான் நடுவில் நம்மளுக்கு இந்த பாதை கிடச்சிதுன்னா நம்ம டைரெக்டாக நம்மளோட இதில் போயிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வார்னு ஒரு சூழல் வந்து அந்த வாரோட அட்வான்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டைமில் பாகிஸ்தானை டேம் பண்ணி இந்த 3 சிட்டிஸ் நம்ம அட்டாக் பண்ணிட்டாலே போதும் நம்மளுக்கு. அதை நம்ம ஒரு 7 நாளில் நம்மளை அவங்கள வி கேன் மேக் தம் 7 days தான் சார். 7 நாள் போதும் இந்தியாவுக்கு அவங்கள அடி பண்ணி வச்சிடலாம். 7 days அடி. நியூக்ளியர்னு அவங்களும் நியூக்ளியர் ஸ்டேட்டு நம்மளும் நியூக்ளியர் ஸ்டேட்னு அது கேள்வி வரும். சரி நீங்கள் உனக்கு சொல்லுங்கள், ரஷ்யா நியூக்ளியர் ஸ்டேட் தானே, யுக்ரைன் மேலே இன்றைக்கி நியூக்ளியர் ஆர்ம்ஸ் இது போட்டு உலக லெவலில் அது ஒரு தடையா சார்? நியூக்ளியர் யூஸ் பண்ண நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாதான் சார். உலக லெவலில் தடை தான். சும்மா அது பயம்பூத்துறதுக்காக சொல்கிறானுங்க. நியூக்ளியர் இஸ்ரேலுக்கு இல்லாத நியூக்ளியர் பவரா சொல்லுங்கள்? இவங்ககிட்ட நியூக்ளியர் பவர் இல்லையா? அவன் பேர் என்ன? ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் இல்லை. ஏன் யுக்ரைன் மேலே போடாமல் இருக்கான்? ஏன் இஸ்ரேல் வந்து இவன் மேலே சிரியா மேலேயோ இல்லை காசா மேலேயோ போடாமல் இருக்கான்? ஏன் ஈரான் கிட்ட நியூக்ளியர் இல்லையா? ஏன் அவன் யூஸ் பண்ண? சார் சும்மா இந்தியா நியூக்ளியர் ஸ்டேட்டு, அதனால பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பனை விடுவானுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பயம்படுத்துறது தான் சார். கொலைக்கிற நாய் கடிக்காதுன்ற மாதிரி தான் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான்லாம் அந்த அளவு தைரியமும் கிடையாது சார். அதெல்லாம் நியூக்ளியர்லாம் விட்டாங்கன்னா அடுத்த 70-100 வருஷத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு புல்லு பூண்டு கூட வளராது அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க நியூக்ளியர் வச்சா நம்மகிட்ட நியூக்ளியர் இல்லையா? அவங்களோட எவ்வளோ, அவங்க 120 தான் இருக்குது, நம்மகிட்ட 700-800 இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸு. அதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. நியூக்ளியர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இருக்கிற பிரம்மோஸ் S-400 நார்மல் விசையில் வச்சு தட்டினாலே, சாதாரணமாக அடித்தாலே சைலண்ட் ஆகிடுவாங்க சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர். நான் இதெல்லாம் விடுங்க சார், இந்த எல்ஓசி இருக்குல்ல, எல்ஓசி ட்ரீட்டி ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. எல்ஓசியில் நமக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். 2022-21 ஒப்பந்தம் போட்டிருக்கோம். என்னென்னா 2019 ஒப்பந்தம் போடுறது என்னென்னா, நம்ம வந்து பெரிய கன், அதை 155 mm ஹோவிட்ஸஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் லைட் கன்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அங்கே வச்சு. அந்த ட்ரீட்டி கேன்சல் பண்ணேன். எல்ஓசி ட்ரீட்டி கேன்சல் பண்ணுறப்பா, நான் இனிமேல் அந்த அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, நான் என்னோட பெரிய கன்லாம் கூட எடுத்துனேன். 2 கன்னை 155 mm ஹோவிட்ஸரை வச்சு அடித்தானே சைலண்டர். பாகிஸ்தான் போஸ்ட் ஒரு 10 போஸ்ட் அடிக்க சொல்லுங்கள், அங்கேருந்து ஹோவிட்ஸரை வச்சு அங்கே கேம்பெல்லாம் கூட ஒழிச்சிடலாமே சார். அங்கே இருக்கிற அந்த அத்தனை கேம்ப்ஸ் இருக்குது, அந்த இந்த கேம்ப்பு இப்போ டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் பார்டரில், இந்த ஹோவிட்ஸஸ் வச்சு அடிக்கலாமே. 50-100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு போகுமே. அது ஏன் போக முடியாது? அது நம்ம ட்ரீட்டி போட்டதுனால தான் நம்ம வந்து இந்த ஹோவிட்ஸஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இந்த பீரங்கிலாம் வச்சுக்காமல் இருக்கோம். அந்த ட்ரீட்டி கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், வி ஆர் எண்டிங் திஸ் எல்ஓசி அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துன்னு போய் அங்கே வைங்க. 10 மிசைல் அடிங்க, அவன் 1 அடித்தா நீ 10 அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடுவாங்க சார். பாகிஸ்தான் போஸ்ட்டு 4 போஸ்ட்டு டேக் ஓவர் பண்ணுங்கள் எல்ஓசியில். ஏன் நம்ம வந்து அங்கே பெரிய கன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? என்ன அக்ரிமெண்ட்டு? நம்ம நேர்மையாக இருக்கும். அதாவது நம்ம இந்தியா எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ரொஃபஷனலி ரைட் அப்படின்ற மாதிரி, நான் என்ன சொன்னோம் அதுக்கு பற்றி நான் நடந்துப்பேன், நான் சொல்கிறபடி நடந்துப்பேன். யார்கிட்ட நடந்துக்கணும் சார். பாகிஸ்தான் மாதிரி ஆள்கிட்ட நடந்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களெலாம் வந்து அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிட்டுருக்கானுங்க. சரி, 1 வருஷம் 2 வருஷமாக தீவிரவாதம் பண்ணிட்டுருக்கானுங்க. இத்தனைக்கும் அவங்க மினிஸ்டர் இன்னைக்கு ஒத்துட்ருக்காரு, ஆமாம் நாங்கள் தீவிரவாதத்தை அமெரிக்கானால வளர்த்தோன்னு ஒத்துட்ருக்காரு. அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒத்துட்ருக்காரு. அப்புறம் தீவிரவாதம் வளர்க்கணும்னு ஒத்துக்கும் போது அப்புறம் நீ இன்னும் பெரிய இது பேசுறீங்க, நியாயம் பேசுறீங்க, இந்த மாதிரி எங்கள் மேலே இது பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்குது, எப்போ வேணாலும் நடக்கலாம் சார். அமைதி வந்து எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, முதல்ல டக்கு நம்ம போய் எதையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு தெரியல. எல்லாம் நடக்க வேண்டிய இடத்துல நல்லா இப்போது பாலாகோட் ஸ்ட்ரைக் நடந்தது தெரிஞ்சுதா? அடிச்சு அப்போ தான் சொல்லணும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் நடந்துட்டுருக்கு சார். அதுக்கு அடிக்கிறதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் நடந்து, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் சார். இப்போது டக்குன்னு வார் சூழ்ந்து வச்சுக்கோங்களேன், எல்லாமே தடைபெறும். இப்போது டக்குன்னு மார்க்கெட்டு ஸ்டெபிளைஸ் ஆகாது. அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து இப்போது வெளியூர்லலாம் இருப்பாங்க, இங்கே காஷ்மீரில் இருப்பாங்க, அதெல்லாம் மூவ் ஆகணும். ஆர்மிஸ்லாம் மொபைலைஸ் பண்ணணும், கன்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக வைக்கணும், எல்லாமே இருக்குது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பேக் அண்ட் ஒர்க் டு ஹேப்பன். நிறைய விஷயங்கள் இருக்குது சார் ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சைலண்டாக நடந்துட்டுருக்கு. எல்லாம் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சம்பவம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியும். அப்போ நிச்சயமாக பதில் தாக்குதல்ங்கிறது வந்து உறுதியாக இருக்குது. கண்டிப்பாக உண்டு. இது கண்டிப்பாக ஏதாவது வரும்.
இப்போதைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்கலாக அவங்களை அடிச்சிட்டோம், அடுத்து ஃபிசிக்கலாக அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது அடிச்சோன்னா எல்லாருக்குமே நஷ்டம் வரும். அது இல்லாமல் வேறு எப்படி பண்ண முடியுன்றதும் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. பட் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி பிஓகே விடக்கூடாது. இந்த வாட்டி அடிச்சுட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு பிஓகே நம்ம எடுத்துக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இல்லை இது அகண்ட பாரதம்னு சொல்லிட்டு ஒன்று முன்னாடியே நம்ம அதான் அகண்ட பாரதத்தில் அதுதான் சார் இப்போ கூட சொல்லேன். பிஓகே நம்மளுது அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் மோடியும் சொல்லியிருக்காரு சார் பிஓகே. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே சார்? கண்டிப்பாக இதுதான் வாய்ப்பு சார். இந்த டைம் என்ன பண்ணணும், அடிச்சுட்டு சைலண்ட்டாக இந்த பிஓகே டேக் ஓவர் பண்ணிவிட்டு இது இனிமே என்னோட தான் அப்படின்னு சொல்லி இது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இது வாயை திறக்க முடியாது. அது 1971 பண்ணியிருக்க வேண்டியது ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்போ பண்ணுறோம் திருப்பி. ஆனால் அது சைனா வர வருமே சார். அது அப்படி எது இந்த நீங்கள் சொன்ன அகண்ட பாரதங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா சுற்றி சைனா கிட்டத்தட்ட அதுவும் சேர்ந்தால தானே. அது பெல்ட் அண்ட் ரோடு காரிடர் வந்து இப்போ சைனா பிளாக் பண்ண நம்ம எடுத்து நம்ம டேக் ஓவர் பண்ணால் நம்மளோட இது தானே சார் அது. இப்போ போகிறோம் எப்படியோ டேக் ஓவர் பண்ணால். ஆனால் இதனால ஒரு மெசேஜ் என்ன போகுது, பங்களாதேஷ்க்கு மெசேஜ் என்ன போகுதுன்னா, இது ஒரு மெசேஜ் பங்களாதேஷ்க்கும், வாதம் ஆட்டாத. இப்போ இவ்வளோ நாள் ஹிந்துஸ்லாம் டெரரிஸ்ட்லாம் ஹிந்து இதெல்லாம் கொலை பண்ணியிருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ், நீ அவங்க பாகிஸ்தான் கூட இப்போ உறவு கொண்டாடணும்னு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ அவங்களுக்கே ஒரு ஃபியர் வரும், ஐயோ நம்ம இவங்க கூட போய் திருப்பி போகணும், அவனே படுக்கிற நிலைமையில இருக்கான், நம்ம நிலைமை அடுத்து என்ன இருக்கும்னு. பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானுக்கு அந்த வாட்டி ஆனால் எழுந்துக்காத அளவுக்கு ஒரு வாட்டி அடிக்கணும் சார். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து போனால் போகிறது அவங்க இது. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக விடக்கூடாது. கண்டிப்பாக வி ஷுட் டேக் திஸ் ஆஸ் அன் அட்வான்டேஜ் டு டேக் ஓவர் பிஓகே. எனக்கு அதுதான் விஷ் அண்ட் ப்ரே. நரேந்திர மோடிக்கு இந்த மாதிரி நிறைய பேர் அவர் ஆலோசகர் நிறைய பேர் இருப்பாங்க. பட் என் கருத்துப்படி இந்த வாட்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா எல்ஓசி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டும் எல்ஓசியில் இருக்க சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே ஒரு கன்ஸ் நிற்க வச்சுட்டு வார்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த வாட்டி பிஓகே டேக் ஓவர் பண்ணணும். இதுதான் சார். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.